பாருங்க ரொம்ப சின்ன பையன் 16 வயசு தான் ஆகுது. ஸோ இந்த வயசுலயே பாத்தீங்கன்னா எனக்கு வந்து கிட்னி வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. சொல்லுங்க பையனுக்கு என்ன மாதிரியான உடல் ரீதியான பிரச்சனை? எங்கள் பையனுக்கு 16 வயசு ஆகுது, கிட்னி ப்ராப்ளம். அவனுக்கு வந்து நாங்கள் சிஎம்சியில் ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு இருக்கோம். ஒரு மாதத்துக்கே 10,000 15,000 ஆகுது மாத்திரை டியூபெல்லாம் வாங்குறதுக்கு. இப்போதைக்கு எங்களால் முடியல. 4 லட்ச ரூபா கிட்ட நாங்கள் செலவு பண்ணிட்டோம். இப்போ எங்களால் முடியல. அதனால் நாங்கள் எல்லாருக்கிட்டையும் உதவி கேட்குறோம் என் பையனை காப்பாற்றுறதுக்கு. இப்ப மாசம் ட்ரீட்மெண்ட் மாதம் 15 நாளைக்கு ஒரு முறை, 10 நாளைக்கு ஒரு முறை, இல்லையா மாதத்துல 4 முறை கூட அவங்க கூப்பிட்ற டைமுக்கு நாங்கள் போகிறோம். போய் நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம். உங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாங்க? எங்கள் வீட்டுக்கார் கூலி வேலை செய்கிறாரு. நான் வீட்டு வேலை தான் செய்கிறேன். மாதம் எனக்கு 4,000 ரூபாய் சம்பளம். எங்கள் வீட்டுக்கார் கூலி வேலை செஞ்சால் ஒரு நாளைக்கு 300 400 தான் எங்கள் வீட்டுக்கார் கொடுப்பாரு. இப்போ நீங்கள் 2 பேருமே சம்பாரிச்சுமே பையனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியல. சரியாகுது எங்களால். எனக்கு ஒரு பொண்ணு இன்னொரு பையங்கிறான். என்னால் அவங்களுக்கு செய்ய முடியல. என் பையனுக்கு தான் எல்லாம் செலவாகுது. இந்த வீடியோ பார்க்குற யாராவது கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வாங்க. எங்களுக்கு நாங்கள் கேட்குறோம், அவங்க கிட்ட கையெழுத்து கேட்குறோம். என் பையனை காப்பாற்றி கொடுத்தா எனக்கு போதும். கண்டிப்பாக தைரியமா இருங்க. இந்த வீடியோ பார்க்குற யாராவது கீழே நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காம கான்டாக்ட் பண்ணி இவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை நீங்க செய்யலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து எங்களால முடிஞ்ச ஒரு ஊக்கத்தொகை ஒரு சிறிய அமௌண்ட் கொடுத்துருக்கோம். இந்த வார்டோட மாமன்ற உறுப்பினர்ன்ற முறையில இன்னைக்கு வந்து நான் இவங்களை பார்த்து ஒரு சிறிய உதவி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோஸ் பாக்குற நீங்களும் வந்து உங்களால முடிஞ்ச உதவி மெடிக்கல் ஹெல்ப் இவங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ கொஞ்சம் தயவு செய்து பண்ணி கொடுங்கன்றதை இந்த வீடியோ மூலியமா கேட்டுக்கிறேன்.